ஜன்னல் பெய்டாவில் இஸ்ரேலிய படைகள் கடும் தாக்குதல். காசா பகுதி முன்னோடி இல்லாத வகையில் மனிதாபிமான நெருக்கடி. ஐக்கிய நாடுகள் சபை தெரிவிப்பு. ஹமாஸ் தனது ஆயுதங்களை கீழே போட்டுவிட்டு காசாவை பாலஸ்தீன அதிகார சபை நிர்வாகத்திடம் ஒப்படைக்குமாறு அழைப்பு. அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பின் நிர்வாகத்தின் மீது வழக்கு. இன்று அதிகாலை உக்ரைன் தலைநகர் கியேவில் ரஷ்ய வான்வெளி தாக்குதல். பூமியிலிருந்து சுமார் 140 ஒளியாண்டுகள் தொலைவில் அமைந்துள்ள ஒரு கிரகம் கண்டுபிடிப்பு. பாகிஸ்தான் பிரஜைகள் இந்தியாவிற்கு பயணிக்க அனுமதி மறுப்பு. இதற்கு முன்னர் நீங்கள் உங்களுடைய சேனலை தினமும் பார்வையிடும் பார்வையாளரா அல்லது புது பார்வையாளரா என்பதை கீழிருக்கும் கமெண்ட்ஸ் பக்கத்தில் மறக்காம பதிவிடுங்க. அத்துடன் முதன்முறையாக எங்களுடைய சேனலை பார்வையிடுகிறீர்கள் என்றால் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஆதரவை வழங்குங்க. வாங்க காணொளிக்குள் போகலாம். காசா பகுதிக்கு வழங்கப்படும் அனைத்து வகையான மனிதாபிமான உதவிகளையும் இஸ்ரேல் தொடர்ந்து தடை செய்துள்ளதன் விளைவாக காசா பகுதி தெளிவான ராணுவ விரிவாக்கத்தையும் அதிகரித்து வரும் மனிதாபிமான நெருக்கடியையும் சந்தித்து வருகின்றது. 2023 அக்டோபர் முதல் காசா பகுதி முன்னோடி இல்லாத வகையில் மனிதாபிமான நெருக்கடியை சந்தித்து வருவதாக ஐக்கிய நாடுகள் சபை தெரிவித்துள்ளது. குறிப்பாக 50 நாட்களுக்கு மேலாக உணவு அல்லது தண்ணீர் இல்லாமல் மருத்துவ பொருட்கள் எதுவும் பிரதேசத்திற்குள் நுழையாததால் குழந்தைகளிடையே ஊட்டச்சத்து குறைபாடு அதிகமாக இருப்பதால் ஏற்படும் கடுமையான விளைவுகள் குறித்து கடுமையான எச்சரிக்கைகளை எழுப்புகின்றது. இந்த மோசமான நெருக்கடியை அதன் பேரழிவு விகிதங்களுடன் தணிக்கும் பொருட்டு ஐரோப்பிய தலைவர்களும் சர்வதேச நடிகர்களும் ஸ்ட்ரிப் பகுதிக்கு உதவி அணுகலை அனுமதிக்குமாறு தொடர்ந்து அழைப்பு விடுத்து வருகின்றனர். இந்த நிலையில் ஹமாஸின் ஆயுத பிரிவான அல் கஸ்ஸாம் படைப்பிரிவு நேற்றைய தினம் இஸ்ரேலிய பணிய கைதி ஒருவர் உடனடி கைதி பரிமாற்றத்திற்கு அழைப்பு விடுக்கும் வீடியோவை வெளியிட்டது. இது நடந்து வரும் விரோதங்களுக்கு மத்தியில் பேச்சுவார்த்தைகளுக்கு அழுத்தம் கொடுக்கும் புதிய முயற்சியை குறிக்கின்றது. அந்த காட்சிகளில் பணிய கைதி தன்னை ஓம்டி மிரான் என்று அடையாளம் காட்டி காசா பகுதியில் 1.5 ஆண்டுகளாக தடுத்து வைக்கப்பட்டிருந்ததாக கூறினார். தெற்கு இஸ்ரேலில் ஹமாஸ் நடத்திய எல்லை தாண்டிய தாக்குதலின் போது அக்டோபர் 7, 2023 அன்று புஸ் நகால் ஓஷிலிருந்து மிரான் கடத்தப்பட்டார். சமீபத்தில் அவருக்கு 48 வயதாகிறது. அவரது 2வது பிறந்த நாளை சிறைப்பிடிக்கப்பட்டே கழித்தார். எனது 2வது பிறந்த நாளை நான் இங்கே கழித்தேன். கொண்டாட முடியவில்லை. மகிழ்ச்சி இல்லை, பயம் மட்டுமே உள்ளது என்று தெளிவற்ற சூழ்நிலையில் பதிவு செய்யப்பட்ட வீடியோவில் மீரான் கூறினார். இஸ்ரேலிய அதிகாரிகளை விரைவான கைதி பரிமாற்ற ஒப்பந்தத்தை தொடருமாறு அவர் வலியுறுத்தினார். பணிய கைதிகள் இஸ்ரேலிய வான்வெளி தாக்குதல்களில் கொல்லப்படும் அபாயத்தை எதிர்கொள்கின்றனர் என்று எச்சரித்தார். நாங்கள் தொடர்ந்து குண்டுவீச்சு அச்சுறுத்தலின் கீழ் வாழ்கின்றோம். ஒப்பந்தம் இல்லாமல் நாங்கள் சவப்பெட்டிகளில் திரும்பலாம் என்று அவர் கூறினார். மிரான் இஸ்ரேலிய பொதுமக்களை நோக்கி தனது செய்தியை அனுப்பி பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகுவின் இல்லத்திற்கு வெளியே வெகுஜன போராட்டங்களை நடத்த வலியுறுத்தினார். நெதன்யாகுவை நம்பாதீர்கள். ராணுவ அழுத்தம் எங்களை கொன்று கொண்டிருக்கின்றது. கைதிகள் பரிமாற்றம் மட்டுமே எங்களை வீட்டிற்கு கொண்டு வரும் என்று அவர் கூறினார். பிரதமரின் ஆதரவாளர்கள் எங்கள் தலைவிதியை பற்றி கவலைப்படுவதில்லை. காசாவில் மனிதாபிமான நிலைமைகள் மோசமடைந்து வருவதை காரணம் காட்டி இன்னும் தடுத்து வைக்கப்பட்டுள்ளவர்களின் சார்பாக பேச விடுக்கப்பட்டு முன்னாள் பயண கைதிகளிடமும் அவர் வேண்டுகோள் விடுத்தார். கடவுள்கள் மூடப்பட்டுள்ளன. உணவு மற்றும் பொருட்கள் உள்ளே நுழைவதில்லை. எங்களுக்கு குறைவான உணவு கிடைக்கிறது என்று அவர் கூறினார். மீரானின் குடும்பத்தினர் புதன்கிழமை வீடியோவிற்கு பதிலளித்தனர். ஹோலோகாஸ்ட் நினைவு தினத்திற்கு முன்னதாக அவர் சிறைப்பிடிக்கப்பட்டிருப்பது அவமானம் என்று கூறினர். இந்த ஆண்டு நினைவு நாள் நேற்றைய தினம் சூரிய அஸ்தமனத்தில் தொடங்கி இன்றிரவு முடிவடையும். இஸ்ரேலிய அதிகாரிகளின் கூற்றுப்படி அக்டோபர் 7 தாக்குதலின் போது பிடிபட்டு 251 பேரில் 58 பேர் உட்பட 59 பணிய கைதிகள் காசாவில் உள்ளனர். இன்னும் தடுத்து வைக்கப்பட்டுள்ளவர்களில் குறைந்தது 35 பேர் இறந்துவிட்டதாக நம்பப்படுகிறது என்று இஸ்ரேல் பாதுகாப்பு படைகள் உறுதிப்படுத்தியுள்ளன. காசாவிற்கு உதவி பொருட்களை இஸ்ரேல் தடுப்பது அந்த பகுதியின் மக்களுக்கு மனித உயிர் வாழ்வதற்கான தேவைகளை இழக்க செய்துள்ளது என்று ஐநாவின் மனிதாபிமான விவகாரங்களுக்கான ஒருங்கிணைப்பு அலுவலகம் எச்சரித்துள்ளது. காசாவில் உள்ள வலுக்கட்டாயமாக இடம்பெயர்ந்த மக்களுக்கான கூடார முகாம்கள் மீது இஸ்ரேல் தொடர்ந்து குண்டுவீச்சு நடத்தி வருவதற்கு அடுத்தபடியாக இது வந்துள்ளது. இது தொடர்ந்து பெருமளவிலான உயிரிழப்புகளை ஏற்படுத்துகிறது என்று ஐநா நிறுவனம் தெரிவித்துள்ளது. அதன் சமீபத்திய சூழ்நிலை மதிப்பீட்டில் OCHA இந்த கடுமையான செய்தியை கொண்டிருந்தது. அக்டோபர் 2023 போர் அதிகரித்ததிலிருந்து 18 மாதங்களில் இல்லாத அளவிற்கு மோசமான மனிதாபிமான நெருக்கடியை காசா பகுதி இப்போது எதிர்கொள்கின்றது. இஸ்ரேலின் விரிவடைந்து வரும் ராணுவ நடவடிக்கைகள் 50 நாட்களுக்கும் மேலாக மனிதாபிமான உதவி மற்றும் வணிக பொருட்கள் நுழைவதில் முற்றுகை, இஸ்ரேல் உதவி பணியாளர்களை கொன்றது மற்றும் அவர்களின் வளாகங்கள் மீதான தாக்குதல்கள், அத்துடன் என்கிளேவ் பகுதியில் நடமாட்டத்திற்கு கடுமையான கட்டுப்பாடுகள் ஆகியவற்றின் காரணமாக உதவி நடவடிக்கைகள் ஸ்தம்பிதம் அடைந்துள்ளதாக
OCHA தெரிவித்துள்ளது. இந்த சூழ்நிலையை OCHA அதிகாரியொருவர் காசாவில் வேண்டுமென்றே பாலஸ்தீன வாழ்க்கையை சிதைப்பது என்று விவரித்தார். இந்த நிலையில் பாலஸ்தீன ஜனாதிபதி மஹ்மூத் அப்பாஸ் ஹமாஸ் தனது ஆயுதங்களை கீழே போட்டுவிட்டு காசாவை தனது பாலஸ்தீன அதிகார சபை நிர்வாகத்திடம் ஒப்படைக்குமாறு அழைப்பு விடுத்துள்ளார். இஸ்ரேலுடனான சமாதான முயற்சிகளை பாலஸ்தீனிய அதிகாரம் எவ்வாறு வழிநடத்த முடியும் என்பது குறித்து மேற்கு மற்றும் அரபு சக்திகளின் அழுத்தங்களுக்கு மத்தியில் நீண்டகாலமாக ஆட்சி செய்து வரும் தலைவர் ஒரு வாரிசை பெயரிடுவார் என்று எதிர்பார்க்கப்படும் என நேற்றைய தினம் நடந்த ஒரு கூட்டத்தில் குறிப்பிட்டுள்ளார். இந்த நிலையில் அதிகாலை உக்ரைன் தலைநகர் கியேவில் ரஷ்யா நடத்திய வான்வழி தாக்குதலில் குறைந்தது 12 பேர் காயமடைந்துள்ளதாக மேயர் விட்டாலி கிளிட்ஸ்கோ தெரிவித்தார். எதிரிகளின் தாக்குதலில் ஸ்வியாடோஷின்ஸ்கி மாவட்டம் அதிகம் பாதிக்கப்பட்டது என்று டெலிகிராமில் மேயர் கூறினார். பாதிக்கப்பட்ட அனைவரும் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இடைமறிக்கப்பட்ட எரிகணைகளின் இடிபாடுகள் மத்திய ஷெவ்சென்கிவ்ஸ்கி மாவட்டம் மற்றும் மேற்கு ஸ்வியாடோஷின்ஸ்கி மாவட்டத்தில் குடியிருப்பு அல்லாத கட்டடங்களை சேதப்படுத்தின. மேலும் மீட்பு பணியாளர்கள் சம்பவ இடத்திற்கு சென்றுள்ளனர் என்று மேயர் குறிப்பிட்டுள்ளார். இந்த நிலையில் பாலஸ்தீன அதிகார சபை தலைவர் மஹ்மூத் அப்பாஸ் ஹமாஸ் பகுதியை கட்டுப்பாட்டிலிருந்து கைவிட்டு அதன் ஆயுதங்களை பாவிடம் ஒப்படைக்குமாறு அழைப்பு விடுத்ததை தொடர்ந்து நேற்று அதிகாலை முதல் காசாவில் இஸ்ரேலிய வான்வழி தாக்குதலில் டஜன் கணக்கான மக்கள் கொல்லப்பட்டனர். ஆக்கிரமிக்கப்பட்டு மேற்கு கரையின் ரமல்லாவில் நடைபெற்ற பாலஸ்தீன விடுதலை அமைப்பின் மத்திய கவுன்சில் கூட்டத்தில் அப்பாஸ் ஹமாஸுக்கு தனது அழைப்பை விடுத்தார். அங்கு முதன்முறையாக துணைத் தலைவரை தேர்ந்தெடுக்கும் நடவடிக்கைகள் அதிகாரத்தால் நடந்து வருகின்றன. மேலும் துபாஸ் ஆளுநரகத்தில் உள்ள ஆக்கிரமிக்கப்பட்ட மேற்கு கரை நகரமான ஜன் அல் பெய்டாவில் இஸ்ரேலிய படைகள் நடத்திய தாக்குதலில் 2 பேர் காயமடைந்ததாக பாலஸ்தீன ரெட் கிரசன்ட் சொசைட்டி தெரிவித்துள்ளது. வடக்கு ஜோர்டான் பள்ளத்தாக்கின் பர்தாலா கிராமத்தில் நடந்த ஒரு தனி சம்பவத்தில் இஸ்ரேலிய குடியேறிகள் 5 பாலஸ்தீனியர்களை சுட்டு காயப்படுத்தியதாக உள்ளூர் வட்டாரங்கள் அல் ஜசீரா செய்தி நிறுவனத்திடம் தெரிவித்துள்ளது. 2 சம்பவங்களிலும் ஏதேனும் உயிரிழப்புகள் ஏற்பட்டதா என்பது தற்போது தெரியவில்லை. அமெரிக்க மாநிலங்களின் கூட்டணி நியூயார்க்கில் உள்ள அமெரிக்க சர்வதேச வர்த்தக நீதிமன்றத்தில் சட்டவிரோத வரிகள் தொடர்பாக அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பின் நிர்வாகத்தின் மீது நேற்றைய தினம் வழக்கு தொடர்ந்தது. அரிசோனா, கொலராடோ, கனெக்டிகட், டெலாவேர், இல்லினாய்ஸ், மைனே, மினசோட்டா, நெவாடா, நியூ மெக்சிகோ, நியூயார்க், ஒரிகான் மற்றும் வெர்மாண்ட் ஆகிய நாடுகளின் அட்டர்னி ஜெனரல்கள் டிரம்ப் நிர்வாக வரிகளை ஏற்றுவதை தடுக்க நீதிமன்ற உத்தரவை கோரி வழக்கு தொடர்ந்தனர். இந்த கொள்கை தேசிய வர்த்தக கொள்கையை டிரம்பின் சட்டப்பூர்வ அதிகாரத்தின் சரியான பயன்பாட்டிற்கு பதிலாக விருப்பங்களுக்கு உட்பட்டதாக விட்டுவிட்டதாகவும் வரிகளை சட்டவிரோதமானது என்று அறிவிக்கவும் அரசு நிறுவனங்கள் மற்றும் அதிகாரிகள் அவற்றை செயல்படுத்துவதை தடுக்கவும் நீதிமன்றம் கேட்டுக்கொண்டதாகவும் வழக்கு தொடர்ந்தது. வெளிநாட்டிலிருந்து அசாதாரண மற்றும் அசாதாரண அச்சுறுத்தல் இருக்கும் போது மட்டுமே அமெரிக்க அதிபர் அவசர சட்டத்தை அமல்படுத்த முடியும் என்று அது குறிப்பிட்டது. அமெரிக்காவிற்குள் நுழையும் எந்த ஒரு பொருளுக்கும் மகத்தான மற்றும் எப்போதும் மாறிவரும் வரிகளை விதிக்கும் அதிகாரத்தை கோருவதன் மூலம் அவசர நிலையை அறிவிக்க அவருக்கு வசதியாக இருக்கும் எந்த காரணத்திற்காகவும் ஜனாதிபதி அரசியலமைப்பு ஒழுங்கை முறியடித்து அமெரிக்க பொருளாதாரத்தில் குழப்பத்தை ஏற்படுத்தியுள்ளார் என்று சட்ட நடவடிக்கையில் கூறப்பட்டுள்ளது. இந்த வரிகளை விதிக்க காங்கிரஸ் ஜனாதிபதிக்கு அதிகாரம் வழங்கவில்லை. எனவே நிர்வாக உத்தரவுகள், சமூக ஊடக பதிவுகள் மற்றும் ஏஜென்சி உத்தரவுகள் மூலம் அவற்றை விதித்து சட்டத்தை மீறியுள்ளது என்று நியூயார்க் அட்டர்னி ஜெனரல் லெட்டிடியா ஜேம்ஸின் அலுவலகம் ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளது. அவரது வரிகள் சட்டவிரோதமானவை, நிறுத்தப்படாவிட்டால் அவை அதிக பணவீக்கம், வேலையின்மை மற்றும் பொருளாதார சேதத்திற்கு வழிவகுக்கும் என்று ஜேம்ஸ் கூறினார். ஜனாதிபதி டிரம்பின் பொறுப்பற்ற வரிகள் நுகர்வோருக்கான செலவுகளை உயர்த்தியுள்ளன, மேலும் நாடு முழுவதும் பொருளாதார குழப்பத்தை கட்டவிழ்த்துவிட்டன என்று நியூயார்க் ஆளுநர் கெக்தி கோச்சுல் ஒரு அறிக்கையில் தெரிவித்தார். இதற்கு பதிலளிக்கும் விதமாக அமெரிக்காவின் தொழில்களை அளித்து எங்கள் தொழிலாளர்களை எங்கள் வசம் உள்ள அனைத்து கருவிகளையும் விட்டு செல்லும் இந்த தேசிய அவசர நிலையை நிவர்த்தி செய்வதில் நிர்வாகம் உறுதியாக உள்ளது என்று வெள்ளை மாளிகை செய்தி தொடர்பாளர் குஷ் தேசாய் கூறினார். ஏப்ரல் 2ஆம் தேதி டிரம்ப் வெள்ளை மாளிகையில் ஒரு நிர்வாக உத்தரவில் கையெழுத்திட்டார். தேசிய அவசர நிலையை அறிவிக்கவும் அனைத்து அமெரிக்க வர்த்தக பங்காளிகள் மீதும் பரஸ்பர வரிகள் என்று அழைக்கப்படுவதை விதிக்கவும் சர்வதேச அவசர பொருளாதார அதிகார சட்டத்தை செயல்படுத்தினார். இந்த நடவடிக்கை சர்வதேச சமூகத்திலிருந்து அமெரிக்காவிற்குள்ளும் கடுமையான எதிர்ப்பை தூண்டியது. இது நிதி சந்தைகளில் குறிப்பிடத்தக்க கொந்தளிப்புக்கு வழிவகுத்தது.
வடகிழக்கு அமெரிக்க மாநிலமான மாசசூசெட்ஸில் உள்ள மாசசூசெட்ஸ் தொழில்நுட்ப கழகத்தின் வானியலாளர்கள் பூமியிலிருந்து சுமார் 140 ஒளி ஆண்டுகள் தொலைவில் அமைந்துள்ள ஒரு கிரகத்தை கண்டுபிடித்துள்ளனர். இது வியத்தகு வேகத்தில் சிதைந்து வருவதாக தெரிகிறது என்று பல்கலைக்கழகம் கடந்த செவ்வாயன்று அறிவித்ததாக சின்கூவா தெரிவித்துள்ளது. தோராயமாக புதன் கிரகத்தின் அளவை போலவே இருக்கும் இந்த கோள் அதன் துணை நட்சத்திரத்தை சுற்றி மிக நெருக்கமான தூரத்தில் புதன் கிரகம் சூரியனுக்கு அருகில் இருப்பதை விட சுமார் 20 மடங்கு நெருக்கமாக சுற்றி வருகிறது. ஒவ்வொரு 30.5 மணி நேரத்திற்கும் ஒரு முழு சுற்றுப்பாதையை நிறைவு செய்கின்றது. இந்த தீவிர அருகாமையின் காரணமாக இந்த கோள் உருகிய மக்மாவால் மூடப்பட்டிருக்கலாம் என்று ஆராய்ச்சியாளர்கள் நம்புகின்றனர். இது ஆவியாகி விண்வெளியில் பாய்கின்றது. அதன் நட்சத்திரத்தை சுற்றி ஓடும் போது இந்த கோள் பெருமளவிலான மேற்பரப்பு பொருட்களை வெளியேற்றி விண்வெளியில் திறம்பட ஆவியாகின்றது. ஒவ்வொரு முறையும் அது அதன் நட்சத்திரத்தை சுற்றி வரும்போது ஒரு எவரெஸ்ட் சிகரத்திற்கு சமமான அளவு பொருட்களை வெளியேற்றுவதாக MIT விஞ்ஞானிகள் மதிப்பிடுகின்றனர். ஜம்மு மற்றும் காஷ்மீரின் பகல்கத்தில் நடந்து மிருகத்தனமான பயங்கரவாத தாக்குதலை தொடர்ந்து 25 இந்தியர்கள் மற்றும் ஒரு நேபாளி நாட்டவர் உட்பட 26 சுற்றுலா பயணிகள் இறந்துவிட்டனர். பயங்கரவாத தாக்குதல் நடத்தி சுற்றுலா பயணிகளை கொன்ற இந்தியா நேற்றைய தினம் பாகிஸ்தான் உயர்ஸ்தானிக காரியாலயத்தில் டெல்லியில் அதன் ராணுவ ராஜதந்திரிகள் தனிப்பட்டதாக வழங்கிய ஒரு சம்மனை ஒப்படைத்தது. பாகிஸ்தானுக்கு எதிராக இந்தியா தொடர்ச்சியான கடுமையான நடவடிக்கைகளை அறிவித்து சிந்து நதியின் நீர்நிலையை பகிர்வதை நிர்வகிக்கும் சிந்து நீர் ஒப்பந்தத்தை நிறுத்தி வைக்க முடிவு செய்ததை அடுத்து இந்த சம்மன் வெளியிடப்பட்டது. சார்க் விசா விலக்கு திட்டத்தின் கீழ் பாகிஸ்தான் பிரஜைகள் இந்தியாவிற்கு பயணிக்க அனுமதிக்கப்பட மாட்டார்கள் என்றும் புதுடெல்லி தெரிவித்துள்ளது. பிரதமர் நரேந்திர மோடி பைசரனில் நடந்த கொடி தாக்குதலை கருத்தில் கொண்டு அமைச்சரவை குழுவின் கூட்டத்திற்கு தலைமை தாங்கியதை அடுத்து மினி சுவிட்சர்லாந்து என்று அழைக்கப்பட்டார். அதன் புல்வெளிக்கு மினி சுவிட்சர்லாண்டர் என்றும் குறிப்பிடப்பட்டிருந்தது. இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்.